பிறந்த தேதி சொல்லுங்க. 29 29 3 83 3 1983. பிறந்த நேரம் 7:14 AM. 7:14 AM. பிறந்த இடம்மா? திருப்பூர். திருப்பூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்மா? இப்போ குருதசை எனக்கு முடிய போகுதுங்க. சனி ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம குருஜிகிட்ட கேட்கணும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் மீன லக்னமா மேஷ லக்னமான்னு தெரியாது. 7:14 ஒரு நிமிஷத்துல லக்னம் வருது. குருஜி நீங்க 3 வருடத்துக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் லைவ்ல லக்னத்தை மாத்தினீங்க குருஜி. ஏன்னா திருப்பூர்ல பிறந்து நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். சரி, அப்போ மீன லக்னம் தான். அப்போ மேஷ லக்னமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக திருப்பூரில் பிறந்து கோயம்புத்தூரில் 40 கிலோமீட்டரில் இருக்க முடியாது. நானே லக்னத்தை மாற்றி கொடுத்தேனா? ஆமாங்க குருஜி. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாங்க குருஜி. அப்போ அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க கண்டிப்பா இல்ல குருஜி, நம்ம மெசேஜ் லைவ்ல எனக்கு கால் கிடைச்சது குருஜி. மெசேஜ் லைவ்ல? ஆன்லைன்லயே இதே மெசேஜ் லைவ்லயே? ஆமாங்க குருஜி. சரி சரி. அப்போ நான் லக்னத்தை மாற்றி கொடுக்குறேன்னா நீங்கள் முன்னாடி டைம் போட்டு மேஷ லக்னமாக கொடுத்துருப்பீங்க. நான் 7:14க்கு முன்னாடி பிறந்துட்டீங்கம்மான்னு கொடுத்துருப்பேன். சரி, கேளுங்க 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 குருஜி. நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 தடவை சான்ஸ் கிடைச்சிருக்கா? மெசேஜ்லயும் ஒரு தடவை என்கிட்ட என்கிட்ட பதில் வாங்கியிருக்கீங்க குருஜி. 3 வருடம் ஆயிடுச்சு. 3 வருஷம்? 3 வருஷம் கழிச்சு 2வது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறத விட 3 வருஷம் ஆச்சுன்றீங்க. 7 வருஷமா என்கிட்ட லைனே கிடைக்காதவங்க வின் டிவில இருந்து நான் ட்ரை பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா. ஆமாங்க குருஜி, நான் பாக்கியசாலிதான். சரி, சொல்லுங்க சரி, நல்லா இருப்பீங்கம்மா. இப்போ குருதசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ குருதசையில் வந்து உங்களுக்கு செவ்வாய் புக்தி முடிய போது. குருதசையில் கடைசி புக்தியான ராகு புக்தி நடக்குது. குருதசையில் ராகு புக்தி சஷ்டாஷ்டகம். அம்மாவுக்கு என்ன வயசு? அம்மாவுக்கு இப்போ 76 வயது ஆயிடுச்சு. குருதசை ராகு புக்தியில் என்ன நடக்கும்? அம்மா டிஸ்டர்ப் ஆவாங்க. பாயிண்ட் வந்துருச்சா? சஷ்டாஷ்டகம்னு அடிக்கடி சொல்றேன்னா 4ல் ராகு. 4குடையவர் பௌர்ணமி யோகத்தில் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் சந்திர அதியோகத்தில் அருமையாக குருவின் பார்வையில் இருக்கனால அம்மா 76 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. குருதசை ராகுபக்தி 2.25 வருஷம், 2 வருஷம் 8 மாதம் 12 நாள் நினைக்கிறேன். குருதசை ராகுபக்தியில் 2 வருஷம் 8 மாதம் 12 நாளில் கரெக்டாக அம்மா டிஸ்டர்ப் ஆவாங்க. தான் பலன். மற்றபடி குருஜி குருதசை சூரிய புத்தியில அப்பா தவறினாரு. குருதசை சூரிய புக்திலையும் அப்பா தவறினாரு. குருதசை மீன லக்னம் போது சரியா வருது. மீன லக்னம்னு போட்டா இப்போ நான் சொன்னா என்ன லக்னம் போட்டா? நீங்க மீன லக்னம்னு சொல்லது சரியா பொருந்தது. குருதசை சூரிய புக்தி ஆறாம் கரெக்டா இருக்கும். இந்த லக்னத்தை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டேன்னா அம்மா என்னுடைய ஏதோ கடவுள் ஓரளவுக்கு பரம்பொருள் எனக்கு ஒரு சின்ன புத்தியை கொடுத்துட்டாருமா. டக்குன்னு பார்த்து, ஏன்னா உண்மை பலன் சொல்லணும், வாய்க்கு வந்ததை சொல்லக்கூடாதுன்ற ஒரு அக்கறையினால தான் இந்த லக்னம் தவறாக இருக்குமோன்றதை மேக்ஸிமம் அப்படியே இது பண்ண பார்க்குறேன். நேரில் எங்கிட்ட வர்றவங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு 4-5 கேள்வி கேட்டு அவங்க வாழ்க்கை சம்பவங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் இதை சொல்லுவேன். இப்போ பாருங்கள், மேஷ லக்னமாக இருந்தால் உங்கள் தாயாருக்கும் ராகுதசை ராகுபக்திக்கும் சம்மந்தமே வராது. மேஷ லக்னமாக இருந்தால் இப்போ குருதசை சூரிய புக்தியிலேயே பாருங்கள் அப்பா இதாயிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆக நீங்கள் மீன லக்னம்ன்றது தெளிவானது. என்னம்மா கேள்வி கேட்கணும்? அதாவது நான் படித்த காலத்துல இருந்து உதவி பேராசிரியரா வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன். குருதசை குரு புத்தி வரைக்கும் குருஜி. சரி, அதுக்கப்புறம் உதவி பேராசிரியர் தானம்மா நீங்க? ஆமா குருஜி. ஆனா தனியார் துறையில, தனியார் கல்லூரியில. மீன லக்னமா இருந்தா தாம்மா 10ஆம் இடத்திற்கு குரு வந்து இந்த துறையே வரும், சொல்லி கொடுக்குற துறையே வரும். சரி, கேள்வி என்ன சொல்லுங்க. சூழ்நிலையினால நான் இப்போ ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். சரி, இப்ப நான் எதிர்காலத்துல ஏதாவது பண்ணலாமா? இல்லைன்னா தனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லம்மா, சனி திசை உங்களுக்கு நல்லா இருக்கும்மா. சரிங்க குருஜி. சனி வந்து 8ல் மறைந்திருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையில், தனாதிபதியுடைய பார்வையில் நல்லா தான் இருக்கிறாரு. உச்சனாகி அருமையான நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியாக இருக்கிறார். சனி திசையில் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய, நீங்களே சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் வரத்தான் செய்யும். உங்கள் ஜாதகம் கொஞ்சம் ஒரு நல்ல யோக ஜாதகம் தாம்மா. அப்படிலாம் இப்போ நீங்கள் ஹோம் மேக்கராக தான் இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் ஒன்றும் கஷ்டம்லாம் படலையே. வாழ்க்கை நல்லதானே இருக்கு, கணவர் நல்லதானே சம்பாதிக்கிறாரு. அப்புறம் 7ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கு. 7ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருக்கிறார். 2 பெண் குழந்தைகள். ஆமா, 2 குழந்தைகள் நல்லா இருக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஏமா நல்ல ஜாதகம்மா. பௌர்ணமி யோகம், பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. புத்திசாலியாக இருக்கிறீங்க.
குருதிசையும் நல்லா தான் இருக்குது. இந்த தாய் தகப்பனும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. 80-78 வயசு அம்மா நெருங்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை சனி திசையிலேயே நல்லா தான் இருக்கும். பொதுவாக 8ல் சனி இருக்கக்கூடாதுன்னு ஆனால் சனி 8லேருந்து சுபத்துவமாக இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே சனி திசையில் கொஞ்சம் உங்களுக்குன்னு தனி வருமானங்கள் 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி உச்சனாக இருக்கின்ற காரணத்தினாலும் தனாதிபதியுடைய பார்வை 2-11 அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பாபர்கள் பார்த்து கொண்டாலும் அங்கே சுபத்துவம் இருக்கின்ற காரணத்தினாலும் சனி திசையில் உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக உண்டுமா. குருதசை ராகு புக்தி சரியாக செய்யாதுமா. சஷ்டாஷ்டக புக்திகளில் அப்படி ஒன்று நல்ல பலன்கள், அதுவும் நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த ராகு பலன்களை செய்ய மாட்டார். சனி திசையிலிருந்து உங்களுக்கு வருமானம் உண்டு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ மேம்.